இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இன்று நாம் தானியேலின் நோன்பு ஜெபத்தின் 3வது நாளில் இருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் நம்முடைய திருச்சபைக்காக மன்றாட போகின்றோம். அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறேன். மூவர் இறைவா, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று நம்முடைய திருச்சபைக்காய் நாம் அன்றாடும் இந்த வேளையில் தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். நேபுக்கத்நேசர், சத்ராக், மேசாக், அபேத்நகோ இவர்கள் மூவரையும் அழைத்து, ஏன் என்னுடைய தெய்வங்களை வணங்கவில்லை? நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பது உண்மைதானா என்று விசாரிக்கும் பொழுது அவர்கள் ஆணைத்தரமாய் பயமின்றி அச்சமின்றி சொல்லக்கூடிய பதிலை நாம் இன்று தியானிக்கிறோம். 16வது வசனம், 3வது அதிகாரம் 16வது வசனம். சத்ராக், மேசாக், அபேத்நகோ என்பவர்களை நேபுக்கத்நேசர் அரசை நோக்கி பதில் மொழியாக இப்படியாய் சொன்னார்கள்: இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையில் நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உன் கையில் நின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வணங்க மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். எத்தனை நம்பிக்கை! சத்ராக், மேசாக், அபேத்நகோ இவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த பற்று, கடவுள் மீது கொண்டிருந்த பாசம், தாம் வழிபட்ட தெய்வம்தான் உண்மை கடவுள் என்பதை அறிந்திருந்த இவர்கள் இத்தனை ஆணித்தரமாய் பயமின்றி அச்சமின்றி, நாங்கள் நீர் உண்டாக்கிய பொற்சிலையை வழிபட மாட்டோம். நீர் எங்களை எரியும் தீச்சூளையில் போட்டாலும், நீர் எப்படிதான் எங்களை வாட்டி வதைத்தாலும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய தெய்வம் அது நின்று எங்களை விடுவிக்க வல்லவர். அப்படியே எங்களையும் அவர் கைவிட்டு விட்டாலும் நாங்கள் செய்யவே மாட்டோம் என்று ஆண்டவர் மீது இந்த பற்றுறுதியை இன்று நாம் தியானிக்கிறோம். இப்படிப்பட்ட பற்றுறுதியோடு தானியேலும் இணைந்து ஜெபித்தார். எதற்கும் அஞ்சாத உள்ளத்தோடு, பயப்படவில்லை, கவலைப்படவில்லை, வேதனைப்படவில்லை. இதோ எத்தனை துன்பங்கள், துயரங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். எவ்வளவு ஆணித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கை! கடவுள் யார் என்று அறிந்திருந்தார்கள். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தார்கள். கடவுளை சுவைத்திருந்தார்கள். ஆகவே அத்தனை இன்னல்கள், நெருக்கடிகள் மத்தியிலும் அவர்கள் நேபுக்கத்நேசர் உண்டாக்கிய தெய்வத்தை, பொற்சிலையை வணங்கவில்லை. தன்னுடைய உயிரையும் கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். சத்ராக், மேசாக், அபேத்நகோ அவர்களெல்லாம் புனிதர்களாய், தானியேல் இவர்களெல்லாம் ஆண்டவர் முன்னிலையில் இருந்து கொண்டு இன்று நம்மை உற்று நோக்கி பார்க்கிறார்கள். இதை இப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். நாம் எத்தனை முறை தவறி சென்றிருக்கிறோம். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, நம்மை பயமுறுத்தும் போது, நம்மை அச்சுறுத்தும் போது நாம் கைவிட்டு விடுகிறோமே நம் தேவனை. அந்த பாவங்களுக்காய் மன்னிப்பு வேண்டுவோம். நம்முடைய திருச்சபையில் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இதோ திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் இதோ நாம் எப்படியாய் நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடுகின்றோம். நமக்கு முன்னால் வாழ்ந்த புனிதர்கள் உயிரை கொடுத்தார்கள், விசுவாசத்திற்கு உயிரை கொடுத்தார்கள், கடவுளுக்கு சான்று பகர்ந்தார்கள், உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகர்ந்தார்கள். ஆனால் நாம் கைவிட்டு விட்டோமே, பாவத்தில் விழுந்து விட்டோமே, பயத்திலும் அச்சத்திலும் கடவுளை மறுதலித்து விட்டோமே, கடவுளை விட்டு விலகி சென்று விட்டோமே. அந்த பாவங்களுக்காய் திருச்சபையில் கூட இதோ நாம் வெறும்
கிறிஸ்தவர்களாய் மட்டும் இருந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகராத நாட்களுக்காய் மன்னிப்பு வேண்டுவோம். கிறிஸ்துவை போல வாழ மறுத்ததற்கு மன்னிப்பு வேண்டுவோம். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கும், எங்கள் மீது மனம் இறங்கும். நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம், எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நாங்கள் பாவம் செய்தோம், உம்மை நோகச் செய்தோம். நாங்கள் பாவம் செய்தோம், உம்மை நோகச் செய்தோம். உம்மை அறியாமல் வாழ்ந்திருந்தோம், உம்மை அறியாமல் வாழ்ந்திருந்தோம். எம்மை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அப்பா பிதாவே, உடைய திருச்சபைக்காய் மன்றாடுகிறோம். திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காய் என்று மன்றாடுகிறோம். நாங்கள் செய்த பாவங்கள், உம்மை மறுதலித்த நேரங்கள், உம்மை மறந்த நாட்கள், இதோ உமக்கு கிறிஸ்துவுக்கு சான்று பகர மறந்த நாட்கள், எத்தனை எத்தனை பாவங்களை செய்தோம். எப்படியாய் உம்மை அவமானப்படுத்தி இருக்கிறோம். இதோ சத்ராக், மேசாக், அபேத்நேகோ இவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம் எங்களிடம் குறைந்து போய்விட்டது. அக்கறைக்கும் இக்கரைக்கும் அலைபாய்கின்றோம், அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்றோம். இயேசுவே அப்பா, எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களுடைய திருத்தந்தை, ஆயர்கள், கர்தினால்மார்கள், குருக்கள், துறவியர், ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு அங்கத்தினருக்காய் இன்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னியும். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் இதோ முழந்தால் படியிட்டு செபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதோ நாங்கள் செய்த தவறுகளுக்காய் தானியேல் ஜெபித்தது போல, எந்நேரமும் ஜெபித்தது போல 3 வேளையும் ஜெபித்தார். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாச உணர்வு எங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தாரும். ஆண்டவரே, எரியும் தீச்சூளையில் போட்டாலும் நாங்கள் செத்தாலும் கவலை இல்லை. இதோ நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம். விக்கிரகங்களும் படைக்கப்பட்ட பொருள்களை வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம் என்று எத்தனை ஆணித்தரமாயிருந்தார்கள். இன்று நாங்கள் மக்கள் கிறிஸ்துவை அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் எப்படியாய் அலைகழிக்கப்பட்டு இயேசுவை விக்கிரக ஆராதனைகள் என்று மனிதர்களை நாடி சோஷியம் பார்த்தல், சகுனம் பார்த்தல், குறிசொல்வது என்று இப்படியாய் நாங்கள் அலைந்து எத்தனை பாவங்களை கட்டிக்கொண்டோம். இயேசுவே, எங்களுடைய திருச்சபைக்காய் மன்றாடுகிறோம். எங்களை மன்னியும் பிதாவே, மன்னியும். நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும். எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னியும். அல்லகை ஆனவன் எங்களை வஞ்சித்து சோதித்து, அல்லகை ஆனவன் எங்களை திசை திருப்பும் பொழுது நாங்கள் தடுமாறி விடுகிறோம், தள்ளாடி விடுகிறோம். இதோ தள்ளப்படுகிறோம், படுகுடிக்கு தள்ளப்படுகிறோம். எங்களை மன்னியும் பிதாவே, எங்களை மன்னியும். இது ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம். இதோ எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆண்டவரே, நாங்கள் எத்திசைக்கு தள்ளப்பட்டாலும், ஏரியும் தீச்சுளையில் நாங்களும் போடப்படும் நிலை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த சத்ருக், மேசாக், அபேத்நேகோ கிடைத்த அந்த விசுவாசம், நம்பிக்கை எங்களில் பெருகட்டும்.
தீச்சுளையிலும் எங்கு போட்டாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உமக்கு சான்று பகரக்கூடிய அந்த மனநிலையை இன்று எங்களுக்கு தாரும் தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கைவிடாத நேசரே, மாறாத கடவுளே, எங்களை முழுவதும் தாழ்த்தி உமது கரங்களுக்குள் எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னியும். உடைய சிலுவையின் நிழலில் எப்பொழுதும் நிற்க, கல்வாரி மலையில் எப்பொழுதும் நாங்கள் நின்று உமது அன்பை சுவைக்க, இது உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை மன்னியும். நாங்கள் செய்த பாவங்கள், நான் செய்த பாவங்கள், என் குடும்பத்தில் செய்த பாவங்கள், என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள், அதனால் வந்த சாபக்கேடுகள், இது திருச்சபையில் அங்கத்தினர்கள் எல்லோரும் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக எங்களை இந்த வேளையில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களை மன்னியும் பிதாவே. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டடைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். ஆமாண்டவரே, அப்பா, நான் தவறு செய்து விட்டேன், உமது அன்பை உதறி சென்று விட்டேன், எங்கெல்லாமோ அலைந்து வந்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது இன்னும் கூட வந்து சேரவில்லை. இதோ சுற்றி திரிகிற பிள்ளைகளை எல்லாம், உம்மை விட்டு வெகு தொலைவில் நிற்கிற பிள்ளைகளை எல்லாம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழந்தால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோம். தானியேலோடு சேர்ந்து, ஆபிரகாமோடு சேர்ந்து, ஈசாக், யாக்கோப், யோசேப்பு எல்லாருடையும் சேர்ந்து, புனிதர்களோடு, எல்லா புனிதர்களோடும் சேர்ந்து, மறை சாட்சிகள், வேத சாட்சிகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய அந்த வலிமையை தாரும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தில் எங்கள் விசுவாசம் தடைபடாமல் இருக்க மதாவின் வல்லமையை எங்களில் ஊற்றுவீராக. மதாவின் வல்லமைக்குள் எங்களை கட்டி எழுப்புவீராக. மது தூய வல்லமைக்குள் எங்களை, புனித திருத்தலத்துக்குள் எங்களை வைத்துக் கொள்வீராக. எங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இதோ இந்த சூழ்நிலைகளுக்கு தள்ளுகின்ற தீய சக்திகள் அனைத்தையும் சமர்ப்பிக்கின்றோம். உமது சிலுவையின் நிழலில் நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. உடைய சிலுவையின் நிழலில் நாங்கள் நிற்கின்றோம். இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சின்னம், தாவீதின் அரியணை வெற்றி பெற்றது. அல்லேலூயா. இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சின்னம், தாவீதின் அரியணை வெற்றி பெற்றது. அல்லேலூயா. இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களை ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சின்னம், தாவீதின் அரியணை வெற்றி பெற்றது. அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, சத்துருக்கள் ஓடி ஒளியட்டும், தீவினைகள் அகலட்டும், பாவ சூழ்நிலைகள் விலகட்டும், எங்களுடைய அவிவிசுவாசம், நம்பிக்கை எங்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே. தீய சக்திகளிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும், விடுதலை தாரும். ஓ இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, சிலுவையின் இரத்தத்தை சிலுவையில் எங்களுக்காக உடைய இரத்தம் சிந்தியவரே, உடைய திரு இரத்தத்தை எங்கள் மீதும் எங்களுடைய திருச்சபையின் மீதும் தெளித்தருளும். எங்களை புனிதப்படுத்தும் சகோதர சகோதரிகள், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் மீதும் உமது பரிசுத்த திரு இரத்தம் மீண்டும் தெளிக்கப்படுவதாக. இதோ ஆண்டவரே, உடைய திருக்காயங்களை முத்தி செய்கின்றோம். உடைய சிலுவையின் மகிமையினால், இதோ வல்லமையினால் எங்களை சுற்றி நின்று எல்லா தீமைகளிலும், சத்துருக்களிடத்திலிருந்தும், அலகையின் ஆதிக்கத்திலிருந்தும் அப்புறப்படுத்தி எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். இயேசுவே, எங்களை கைவிடாத நேசரே, சிலுவையின் அடியில் நிற்கும் தேவ அன்னை எங்களுக்காய் பரிந்து பேசுகின்றார். இயேசுவே, இயேசுவின் அன்னையே, என்னுடைய தெய்வ அன்னையே, இதோ நச்சு பாம்பின் தலையை மிதித்த பரிசுத்த அன்னையே, இதோ என்னுடைய பாவங்களையும், என்னுடைய குடும்பங்களின் பாவங்களையும், மூதாதையர்களின் பாவங்களையும், இதோ திருச்சபையின் பாவங்களையும், அங்கத்தினர் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்யக்கூடிய உமக்கு சான்று பகராமல் இருந்து, இன்னும் உடைய வார்த்தையை விதைக்காமல், உடைய இறையரசை கட்டி எழுப்பாமல் இருந்த சோம்பேறித்தனம், சோம்பல் இவற்றிலிருந்து எங்களை விடுவித்தரணும். அலகையின் ஆதிக்கத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் முத்திரையிடுகிறோம். ஒவ்வொரு சத்துருக்களும் ஓடிச் செல்வதாக, ஒவ்வொரு சத்துருவும் விலகி போவதாக, எங்களையும் என் வீட்டாரையும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அலகையின் ஆதிக்கங்களையும் சமர்ப்பித்து இதோ அப்புறப்படுத்தி கட்டி ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும். எங்களுடைய தேசம் முழுவதிலும் எங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பி, சத்ராக், மேசாக், அபேத்னாக 3 பேருக்கும் இருந்த அந்த
நம்பிக்கை வளர செய்வீராக. எங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவீராக. நாங்கள் செய்த பாவங்களுக்காய் தானியேலோடு இணைந்து நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னியும் இயேசுவே. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களுக்கு இரக்கம் காண்பியும். இரக்கத்தின் தேவனே, இரக்கத்தின் ஆண்டவரே, உலகத்தின் மீது இரக்கம் காண்பித்தர்றோம். இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்து வழிந்தோடக்கூடிய அந்த பரிசுத்த இரத்தத்திலிருந்து எங்களையும் உலக மக்களையும் மீட்டருள்வீராக. இயேசுவினுடைய காயங்களினால் நாங்கள் சுகமானோம். இதோ அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள இதோ திருச்சபை முழுவதையும் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமினால் மீண்டும் கட்டி எழுப்புவீராக. எங்களையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள உமது தூய ஆவியின் துணையை வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.